பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்ல அதுதான் ரொம்ப சங்கட்டம்யா. சிரிப்பா இவெல்லாம் இருக்கு. அரசியல் பேசுறா. டேய் இனிமே அடுத்து மேல வந்தானே சொல்லிடுறோம். இங்க பாரு, நீ ஏதாவது பேசினா உட்காந்து அழுதுகிட்டு ஒப்பரை வைப்ப, நீ ஓடி போயிரு. உனக்கு ஏத்த ஏதாவது அது பேர் என்ன, ஒரு கிண்டர் கார்டனர் மாதிரி ஏதாவது இருக்கும். என்ன போய் அந்த கிண்டர் கார்டன் பசங்களோட நீ பாலிடிக்ஸ் பேசிக்க அனுப்பிச்சு வச்சிருக்க இனிமே வந்தானா. இல்ல அதுவே கவர்மெண்ட் நடத்துது ப்ரோ. கிண்டர் கார்டனே இல்ல கவர்மெண்ட் நடத்துது. அதுல அங்கேயும் சொல்லிடணும், நீ உட்கார சொல்லுங்க. அங்க போய் உட்காந்து உன் பாலிடிக்ஸ் பேசு, அதுதான் உனக்கு கரெக்டான இடம். போயிட்டு வா தம்பின்னு அனுப்பிச்சு விட்டுருங்க. லேக் ஆஃப் மெச்சூரிட்டி ப்ரோ, ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. ப்ரோ இப்ப கவர்மெண்ட்டும் பப்ளிக் சாப்பாடை பொறுத்த வரைக்கும் வச்சுக்கோங்களேன், அதுல லாப நட்டங்கிறதே கிடையாது. இப்ப அம்மா உணவகம் ஆகட்டும், இல்ல வந்து இந்த மத்திய உணவு திட்டம் ஆகட்டும், இதுல எல்லாம் திமுக செய்த வந்து தர குறைவு இருக்குல்ல. அதாவது இதெல்லாம் வந்து தரமா போயிட்டு இருந்துச்சு, லாப நட்டம் இல்லாம போயிட்டு இருந்துச்சு மத்தவங்களோட ஆட்சியிலேயே. இவங்க இந்த ரெண்டு விஷயங்கள் பேசிக் அடித்தட்டு மக்களுக்குங்க, மத்திய உணவு இது ஆகட்டும், அதுல தரம் குறைஞ்சிருக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஞாபகம் இருக்கா, பசங்க எல்லாம் வந்து தட்டை ஏந்திக்கிட்டு எந்த பகுதின்னு நான் மறந்துட்டாங்க, அந்த நியூஸ் செய்தியை நான் பார்த்தேன், புழு பூச்சி எல்லாம் இருக்குது எங்க சாப்பாடுல அப்படின்னு சொன்னாங்க. மத்திய உணவு திட்டத்துல இவங்க சாப்பாடு அந்த முட்டையை ப்ரொக்யூர் பண்றதுல இருந்து, சாப்பாடை தயார் செய்யறதுல இருந்து, டிரான்ஸ்போர்ட் செய்யறதுல இருந்து எல்லாத்தையுமே இவங்க ஊழல் அடிப்பாங்க. எல்லாத்துலயுமே ஒரு நெக்லிஜென்ஸ் இருக்கும். இப்ப அம்மா உணவகம் ஆகட்டும், மிட் டே மீல்ஸ் ஆகட்டும், ரெண்டுத்துலயும் வந்து ஒரு நோக்கம் என்னன்னா, கவர்மெண்ட் வந்து ரொம்ப முடியாத நிலைமையில இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வரைக்கும் போடுது அந்த அசிஸ்டன்ஸ். அந்த இதுல கூட வந்து நீங்க வந்து அடிக்கிறத மட்டுமே ஒரு எண்ணமா வச்சுக்கிட்டு ஓட்டுற அரசு தான் திமுக நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான். அம்மா உணவகம், மத்திய உணவு திட்டம் ரெண்டுமே ஒரு புனித நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள். இன்னைக்கு திமுகவோட கரங்கள்ல மாட்டி அது என்ன நிலையில இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஐ எம் நாட் சர்ப்ரைஸ்டுங்க. அந்த நடிகர் கார்த்தி பேசினாரு தமிழ்நாட்டுலதான் உயர்ந்த கல்வி நிலை இருக்குன்னு. அன்னைக்கு பார்த்து இந்த மாதிரி ஒரு அரசு பள்ளியில இந்த பசங்க எல்லாம் எங்க மத்திய உணவு திட்டத்துல புழு இருக்குங்க, புழு இருக்கு எங்க சாப்பாடுல அப்படின்றாங்க. என்ன சொல்லுவீங்க ப்ரோ? என்னன்னா திமுக எல்லாத்தையும் கோட்டை விட்டாங்க. சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. என்னன்னா இந்த ஃபுட் எல்லாம் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லலாம், ப்ராப்பர் ஸ்டோரேஜ் வேணும். என்னன்னா இந்த வெஜிடபிள் எல்லாம் ப்ராப்பரா வந்து சில்லர்ல ஸ்டோர் பண்ணணும், பிலோ 5°C ஸ்டோர் பண்ணணும். அதே மாதிரி நம்ம இந்த ட்ரை ஐட்டம்ஸ், இந்த பருப்பு அரிசி இதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் ஏசி நம்ம ரூம் டெம்பரேச்சர் வந்து 15 to 24 வந்து நான் ஹியூமிட் கிளைமேட்ல வச்சிருக்கோம். ஆமா ஆமா. பட் இந்த எந்த கிரைட்டீரியா இவங்க ஃபாலோ பண்ற மாதிரி தெரியல. இப்போ ஸ்கூல்ல வந்து இந்த ஒரு சத்துணவு திட்டம் இருக்குன்னு சொல்லாச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு நானும் வந்து 10th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். ஒரு ரூம், சும்மா ஒரு ரூம் ஒதுக்கிடுவாங்க, ஃபேன் மட்டும் இருக்கும்ல, சும்மா வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. இது என்னன்னா அது அந்த ஓப்பன் சேலஞ்சுங்க. இப்ப திமுக காரங்க இப்படி பேசுவாங்க, கல்வியோட தரத்தை பத்தி பேசுவாங்க. எந்த அரசு பள்ளியிலயும் அவங்க பசங்க எல்லாம் படிக்கவே மாட்டாங்க. ரெண்டாவது, அப்படி இந்த சாப்பாடு உண்மையிலேயே தரமா இருந்தா ஒரு ஸ்கீம், ஒரு இது மாதிரி கொண்டு வாங்க, ஜியோ மாதிரி கொண்டு வாங்க. ஒரு வாரத்துல ஒரு நாள் வந்து அந்த ஸ்கூலோட நிர்வாகிகள், டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து பசங்களோட அதே சாப்பாடு சாப்பிடுவாங்கன்னு சொல்லி கொண்டு வாங்க. தைரியமான ஆளா இருந்தா. நான் ஏன் இவ்வளவு இதுவா சொல்றேன்னா, நீங்க 1000க்கும் மேற்பட்ட ஸ்கூலுக்கு போனீங்கன்னா நீங்க அங்க எந்த வசதியும் இல்ல, கம்ப்யூட்டர் கிடையாது. நீங்க சொல்ற சாப்பாடுக்கு ரீசன் என்னங்க, பசங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேப்ல கம்ப்யூட்டரே இல்ல. அதுக்கப்புறம் சில இடத்துல வந்து ஃபேனே இல்ல கிளாஸ் ரூம்ல. அதுக்கப்புறம் வந்து சில இடத்துல வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பிரைவேட் டியூஷன் 6 மாசத்துக்கு முன்னாடி கட்டின ஸ்கூல்ல ரூஃப் உள்ள பூசினது விழுந்து கிடக்குது. அது பசங்க இல்லாதனால வந்து ஆல் தி பேட் நியூஸ் அபௌட் தமிழ்நாடு எஜுகேஷன் நீங்க 4 வருஷத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சின்ன சின்ன கிளிப்பிங்லாம் தான் கிடைக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கம்ப்யூட்டரே இல்ல லேப்ல, ஒரு இடத்துல வந்து டீச்சர்ஸோட சம்பளம் கொடுக்கல, ஒரு இடத்துல வந்து அடிப்படை ஃபெசிலிட்டிஸே இல்ல அந்த ஸ்கூல்ல, வேற எதுக்கோ பயன்படுத்துறாங்க அந்த ஸ்கூல்ல. அடிப்பி ஒரு வாட்டி ஞாபகம் இருக்கா, ஒரு 2-3 வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து இது குடிக்கிற தண்ணியில வந்துட்டு மனம் கலந்துருந்தாங்கன்னு ஒரு இஷ்யூ வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அமைதியா போயிடுச்சு பாருங்களா, குடிச்சு ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸ்கூல்ல ப்ரோ, ஸ்கூல்ல ஆமா மறந்துட்டேன். பட் வந்து குடி தண்ணீர் அந்த டேங்க்ல வந்துட்டு மலத்தை கலந்துருந்தாங்க. ஏன்னா குடிச்சிட்டு பாட்டில் எல்லாம் அங்கங்க கடந்திருக்கு. இவங்க போய் பார்த்தா சாப்பாடு இது அந்த சத்துணவு இடத்துல போயிட்டு சாப்பாடு எல்லாம் தூக்கி இது மத்த இடத்துல தூக்கி போட்டுருக்காங்க, என்னென்னோ பண்ணிருக்காங்க குடிக்காரங்க. சாட்டர்டே சண்டே ஸ்கூல்ல ஒரு செக்யூரிட்டி கூட இல்ல. இந்த நியூஸ் பெருசாவே போல, அந்த அன்னைக்கு ஒரு சின்ன பிட் நியூஸா வந்துச்சு, அவ்வளவுதான். நம்ம அதை பத்தி பேசணும் நம்ம ஸ்பேஸ்ல கூட. இல்ல ப்ரோ, அந்த நியூஸ் எல்லாம் இருந்தா எடுத்து போடுங்க ப்ரோ, எடுத்து போட்டு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். என்னன்னு சொல்லலாம், அதெல்லாம் அப்படி விடுறதுனாலதான் அவங்க அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த மீடியா எல்லாம் பாத்தீங்களா, அட்லீஸ்ட் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணணும். அந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து போட்டு அந்த நியூஸ் கிடைக்குதான்னு பாருங்க ப்ரோ, கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணணும் இந்த விஷயம். இவங்க எல்லாத்துக்குமே ஒரு உள்நோக்கம் இருக்குங்க. இந்த அரசு பள்ளிகள் எல்லாம் ஏன் மேம்படுத்தாம வச்சிருக்காங்கன்னா, அப்பதான் தனியார் கல்வியோட ஆதிக்கம் இங்க இன்னும் வளரும். இவங்க வாய்க்கையே பேசுவாங்க, நாங்க அரசு பள்ளிகளையும் அதே இதுல வச்சிருப்போம், ஆனா எல்லாத்தையும் தனியார் மயம் ஆக்கணுங்கிறது தான் இந்த எண்ணம். நீட்டை ஒழிப்போம்னு பேசுவாங்க. நீட் கோச்சிங் பிசினஸ் மட்டுமே தமிழ்நாட்டுல 4 வருஷத்துல எவ்வளவு பெருகி இருக்குன்னு நீங்க பாருங்க. யாரோட கை இருக்கும் அதுல இருந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்னும் எடுத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லா கோச்சிங் சென்டருக்கும் இவங்களுக்கு பினாமி இருக்கு, லிங்க் இருக்கு. நீட்டை ஒழிப்போம்னு பேசுவாங்க. இரட்டை வேடம் திமுக தான் இதுதான். 19 நம்ம தளபதி வந்து அப்படி சொல்றாரு, ஸ்பெசிபிக்கா மாவட்ட லெவல்ல போய் நிர்வாகத்தை அடிக்கிறாரு. ஆனா ஆரம்பத்துல என்ன சொன்னாரு, பாசிச திமுக, பாய்சன் திமுகங்கிற அளவுக்கு வந்து பேசிட்டாரு. இப்போ இதனால்தான் இவங்க செய்யற அரசியல், இவங்க திறமையற்ற நிர்வாகத்தை தான் நாங்க அரசியல் எதிரையும் தினம் சொல்லிட்டு வரோம். கல்வி எல்லாம் எந்த நிலைமையில இருக்கு அரசு பள்ளிங்க, ஒரு 4000 நியூஸ் ஆர்டிகல் கிடைக்கும்.
4 வருஷத்துல ஒவ்வொரு ஸ்கூலு ஒவ்வொரு மாவட்டம் சொல்லிட்டு சரியான நிலையில இல்லை. பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தாங்க தஞ்சாவூர் பக்கத்துல ஒரத்தநாடுன்னு ஒரு மாவட்டத்துல பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தாங்க ஒரு அரசு பள்ளியில. அவங்க 1066 ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி அடிச்சு 46 ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி 4 மாசம் கழிச்சு தான் ஆக்ஷனே எடுத்தாங்க. அந்த மாதிரிலாம் கதைகள் போயிட்டு இருக்கு. கல்வின்னு நீங்க கேட்டீங்கன்னா திமுக அந்த கோட்டையை விட்டுருச்சுன்னு சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க சதி செய்து எல்லாத்தையுமே இங்க தனியார் மையம் ஆக்கிறதுக்கான ஒரு இதுதான். இவ்வளோ ஒஸ்டா இருக்காங்களா? இவ்வளோ ஒஸ்டா இருக்காங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட காரியத்துல இவ்வளோ அந்த என்னது சொல்றது இவ்வளோ லிபரலா விடுறாங்கன்னு சொல்லலாம். என்ன என்ன அரசியல் இதெல்லாம்? ரொம்ப கேவலமான விஷயம் இதெல்லாம். இது இன்னைக்கு இது அது வந்து அந்த பள்ளியில அந்த மலங்கள் இதை பத்தி பேசணும் கரெக்டா இருக்க முடியும். ஆனா இவங்க வந்து ஒரு சைடு வந்து இந்த கல்வியை வச்சு இப்போ ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து வெறும் சொன்னா வெற்றி விளம்பரம் மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. உங்க கல்வியோட தரத்தின் உயரத்துல எத்தனை ஸ்கூல் இப்ப கூட கிட்ட கூட இப்ப இடிஞ்சு கூட வந்துச்சு. ஏதோ ஒரு தொகுதி ஒரு ஊர்ல அவங்க வீட்டுல எல்லாமே கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எதுவுமே நீ பண்ணாம நீ வெறும் விளம்பரம் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கிற. என்னங்கடா ஆச்சு உங்க ஆச்சு? இந்த 5 வருஷம் என்ன நீ பண்ண உருப்படியா விளம்பரம் மட்டும் நீ பண்ணிருக்கிற. மத்த வரை நீ என்ன பண்ண மக்களுக்கு? ஒண்ணுமே பண்ணல. உங்களுக்கு வெக்கமா இல்லையாடா இந்த மாதிரி விளம்பரம் பண்ணதுக்கு? நீ எத்தனை நாளைக்கு நீ மக்களை ஏமாத்திட்டே இருப்ப? நீ ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டே இருப்ப. ஒன்னும் புரியல. நீங்க பாருங்க ப்ரோ, எல்லாருமே பயப்படுறாங்க ப்ரோ. இங்க அவ்வளவு பிரச்சனை இங்க நடந்துட்டு கல்வியில அவ்வளவு பிரச்சனைகள் இங்க இருக்குது. தாய்லாடு ஸ்கூல் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒண்ணு சொன்னா மாணவர்கள் எல்லாம் இப்ப போகவே இல்லை. அங்க சரியான ஒரு சாப்பாடு வசதி கிடையாது, ஒரு பாத்ரூம் வசதி இல்ல, தண்ணி வசதி எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி நச்சந்த போயிட்டு இருக்குது. இங்க வந்து சமூக நீதி பேசிட்டு இருக்காங்க குழந்தைகிட்ட. டேய் நீ இதுக்கு செலவழிக்கிறதுக்கு போல நீங்க அதுக்கு செலவழிங்கடா. பதவியே வந்து நிரப்பிடம் செய்யலங்க நிறைய அரசு பள்ளியில. ஆட்சியை போட்டு டேட்டா எடுத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் பேசியிருக்காங்க. அது நிறைய அரசு பள்ளியில டீச்சர் சில வகுப்புகளுக்கு டீச்சரே இல்ல, ஆசிரியரே இல்ல. அங்க இந்த சப்ஜெக்ட் நாங்க கத்துக்கணும்னா அங்க ஆசிரியரே இல்ல, டியூஷன்ல போய் கத்துக்கோங்கிறாங்க. இந்த நிலைமையில இருக்கு அரசு பள்ளி. பல இடத்துல பஸ்ஸே நிறுத்தல. ஆல்ரவுண்ட் நம்ம சொன்னோம்னா ஃப்ரீசரை மேற்கொண்டு சப்ஜெக்ட் வரைக்கும் எல்லாமே பேசலாங்க. என்னெல்லாம் இல்ல ஸ்கூல்ல அடிப்படை வசதி அவ்வளவு இருக்கு அரசு பள்ளியில தரவு அவ்வளவு இருக்கு. 3 பேரு பிடிச்சு கேஸ் போட்டுருக்காங்கன்னு சொல்லி வந்திருக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த நியூஸ்ல. எதுக்கு ப்ரோ அந்த ஸ்கூல்லயா? ஆமா ஆமா. ஓ இது இந்த கேஸ் எல்லாம் உடனே விசாரணைக்கு எடுத்து பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் நல்லா இருந்திருக்கும். இப்போ ஒரு ஃபார்மாலிட்டி கேஸை போட்டு அப்படியே தள்ளிட்டு போறது வந்து அது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற இதுல இவ்வளவு பெரிய விஷயம். அது இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் ப்ரோ இப்போ இது இருக்குல்ல சேலரி போடுறதுக்குலாம் அக்கௌண்ட்ஸ்ல தனி ஆட்கள் வேணும் தெரியுமா? அதுக்கெல்லாம் ஆட்கள்லாம் கிடையாது. அது இருக்கு ஏதாவது ஒரு டீச்சரே வந்துட்டு அந்த வேலையும் பண்ண வச்சுட்டு அந்த ஸ்டாஃபுக்கான கிளாஸ் ஹார்ஸ்ல வந்து இன்னொருத்தங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நடக்கிற விஷயம் இது ரியலா நடக்குது. இப்போ புதுசா ஒரு ஜியோ பாஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? இந்த பிரைவேட்ல உள்ள டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து டெட் கண்டிப்பா பாஸ் ஆயிருக்கணும்னு மாதிரி ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஜியோ பாஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச என்னன்னு சொல்லலாம்னா இன்னைக்கு கொஞ்ச நாள் போகும்போது உங்களுக்கு கவர்மெண்ட்னு சொல்லி உள்ள அந்த ஸ்டாண்டர்டே காலி பண்ணிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இப்போ ஒரு எவ்வளவு ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிருக்காங்கல்ல, எவ்வளவு கரெக்டா எனக்கு நம்பர் தெரியல, 200+ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே கொஞ்சமா பண்ணி அதுக்கடுத்து நமக்கு வேற ஆப்ஷனே இருக்காது. ஆப்ஷனே இல்லாம போயிட்டு இருக்கோம். நம்ம இப்போ உள்ள அந்த பிரைவேட்ல வந்து நம்ம வைக்கிற ஒரே ஒரு குற்றச்சாட்டுனா டீச்சர்ஸ் வந்து குவாலிஃபைடா உள்ள ஒரு இதுதான் நம்ம வைக்கிறோம். ஆனா அதை கண்டிப்பா அது வந்து ஷார்ட் டேர்மா அவங்க பண்றது இல்ல, அது வந்து லாங் விஷன்ல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய ப்ராஜெக்டாவே எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அரசு பள்ளிகள்ல நீங்க போதுமான அளவுக்கு வசதி கொடுக்கலன்னா, போதுமான அளவுக்கு அமைப்புகள் கொடுக்கலன்னா, எதுவுமே கட்டமைப்பே இல்லைன்னாங்க நீங்க ஆட்டோமேட்டிக்கா சரிங்க ஏதோ என்னால முடிஞ்சது அளவுக்கு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோ ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்கூலோ நான் எங்கேயாவது பிரைவேட்டுக்கு தான் தேடுவேன் என் பட்ஜெட்டுக்குள்ள. ஏன்னா சரி என் பையன் படிக்கணும் இந்த மகன் படிக்கணுங்கிறது ஒரு இயல்பா அந்த மாதிரி நான் சொல்றேன். அப்படி சொல்லி உங்க ஸ்கூல்ல மூடிடுவாங்க போதுமான அளவுக்கு என்ரோல்மெண்ட் இல்லைன்னு. குழந்தைய கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுற வேலையை தான் செய்யும் திமுக என்னைக்குமே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 பக்கமும் உங்களுக்கு நல்லா தெரியும். நம்மளை விட ரொம்பவே மூத்த அரசியல்வாதிகளாச்சு எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் அரசியல் பண்ணுவாங்க. ஒரு தொலைநோக்கு பார்வைன்னா இதுதான். அந்த மெரிசல்ல சொல்ற மாதிரி எஸ் சூர்யா இல்லைன்னு சொன்ன மாதிரி யாரையும் இந்த பக்கம் அனுப்பிச்சு விட்டுருவோம். நீங்க வந்து இதை கஷ்டமாக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தனியார் போயிடுவாங்க. அப்புறம் நாளைக்கு அரசு பள்ளியே இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா என்ன மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க மக்கள்னா அங்க வந்து ஒரு தரமான கல்வி கிடைக்காது. ஓரளவுக்கு வசதி இருந்தா நான் என் பசங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்க போறேன். இதான மைண்ட் செட் ஆயிடுச்சு. யாராச்சும் ஒரு திமுக அமைச்சர் இல்ல திமுக எம்எல்ஏ இவங்களோட பசங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிப்பாங்களா? அங்க போடுற மதிய உணவு திட்டத்துல வர சாப்பாடை சாப்பிடுவாங்களா? இல்ல இருந்து ஒரு கால் வந்துருச்சு. சொல்லுங்க. அவங்க மறுபடியும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அதுலயும் ஒரு விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விளம்பரம் பண்ணாம இருக்காங்க. கடுப்பா இருக்கு. மாணவன் படிக்கிறது ஒரு அரசு இல்ல எனக்கு இது வந்து இந்த பிஜேபி காரன் பண்ணும்போது நமக்கு இப்படிதான் எரிச்சலா இருக்கும். ஒரு செயல் திட்டம் ஒரு மாணவனை படிக்க வைக்கிறது
இது என்ன மாதிரி ஒரு அரசு இப்படி பண்றது நமக்கு என்ன சொல்ல இல்ல ப்ரோ, வராங்கன்றது இல்ல நமக்கு புரியலையானா இல்ல எல்லாரும் சீரியஸா ப்ரோ சொல்றேன். நம்ம ரொம்ப அங்க சங்கட்டம் அங்க இல்ல. ஆர்டிபி அவங்களுக்கு ஒரு முப்பெரும் விழாக்கு இன்ஃபுளுசர்ஸ் தேவைப்படுது. அன்பில் மகேஷ் வந்து கல்வி நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு கார்த்தி தேவைப்படுறாரு. அவரும் அந்த டியூனை இல்ல பாடணும், ப்ரோ, அப்பதான் இன்னைக்கு மக்களுக்கு போய் சேரும். இன்னைக்கு வந்த நியூஸை மட்டும் நீங்க இன்னைக்கு எடுத்துங்க. சாயங்காலம் இப்போ அந்த இல்ல நியூஸ் இந்த அவர் சொல்லிட்டு இந்த இருக்காரு. ஒரு பக்கம் கல்வியில வந்து சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி போடுறீங்க, ம் ரைட்டு. இன்னைக்கு வந்து ஒரு 2 நியூஸவே பார்ப்போமே. சவுத்துல வந்து அந்த திருநெல்வேலி பக்கத்துல இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு என்ன, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எத்தனை இஷ்யூஸ் இருக்கு பாருங்களேன். இந்த கவர்மெண்ட் ஒரு மாதிரி அப்படியே அந்த அந்த விளம்பரம் இதுல வந்து ஊறி போயிருக்காங்க ப்ரோ. பா, இல்ல ப்ரோ, இட்ஸ் கல்வியில கோயிங் சிறந்த அது மட்டுமே தமிழ்நாடுனா பண்ணிட்டா போதும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எவ்வளவு திறந்திருக்காங்கன்றதானே சொல்லணும். அது போன ம் ஆட்சியில இல்ல, நாங்க வந்து இந்த ஆட்சியில வந்து எங்களுடைய கவர்மெண்ட் வந்து நல்லபடியா வந்து மாணவர்களை இது அந்த சேர்த்து நாங்க இத்தனை வால்யூமெட்ரிக்லாம் ஸ்கூல் காட்டவே மாட்டாங்க மேடம். அதை அந்த காமிக்கணும். ஆனா பர்சன்டேஜ்லாம் என்ன காட்டவே மாட்டாங்க. டேட்டா என்ன காட்ட மாட்டாங்க. காமிக்குது, 100 ஸ்கூல் மூணாங்க தான் காமிக்குது. சோ நீங்க எவ்வளவு பசங்களுக்கு வந்து என்னென்ன அவங்க கிளாஸ் ரூம்ஸ் எவ்வளவு எக்ஸாக்ட்லி. டெவலப் பண்ணீங்க, டீச்சர்ஸ் எவ்வளவு அதிகமா போட்டீங்க, அவங்க வந்து இது தேர்ச்சி சதவீதம் இதெல்லாம் தான் இந்த மாதிரி டேட்டால தான் காமிச்சீங்கன்னா கல்வி வந்து சிறப்பா இருக்கு. நீங்க காலையில சாப்பாடு போடுறதா அது வந்துட்டு அதெல்லாம் இப்ப அப்ப ஓகே, அப்பெல்லாம் அந்த இது இருந்தது. பட் இப்போ வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு அவங்கவுங்க உழைக்கிறாங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி உழைக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. நீங்க இதை வந்து விளம்பரப்படுத்துற அவசியம் என்ன? கல்வியில சம்பந்தமா ஏதாவது விளம்பரப்படுத்தலாம்ல நீங்க? ம் அதான் சொல்றேன்ல, அவங்களுக்கு வந்து செலக்டிவ் அம்னீஷியா மாதிரி எதெல்லாம் விளம்பரப்படுத்திக்க முடியுமோ, ஸோ தேர் ஒன்லி மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் இந்த இந்த பிஆர் ஸ்டண்ட்ல தான். எஜுகேஷனுக்காண்டி இங்க நம்ம நாட்டுல சி டிஃபால்ட்டாவே நம்ம ஸ்டேட்ல வந்து எஜுகேஷன் கிராஸ் வந்து எப்பயுமே ஒரு இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல தான் இருந்தது. ஏன்னா எந்த காலகட்டத்திலயுமே வந்து இது இது சமூக நீதிக்கான மண். நமக்கு எல்லாருக்கும் படிப்புடைய முக்கியத்துவம் என்னன்றது தெரியும். என்ன இன்னைக்கு இருக்க இன்னைக்கு திடீர்னு வந்து சில பேத்துக்குலாம் வந்துரும். கேட்டோம்னா என்னை ரொம்ப பாதிச்ச படம் வந்து அசுரன் இல்லாட்டி ஜெய் பீம். அந்த படத்துல வர சீன்லாம் என் மனசு ரொம்ப பாதிச்சுன்னு சொல்லிட்டு படத்தை பார்த்துட்டு எமோஷன் ஆகி இங்க 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 நடத்துறதுக்கு இது என்ன இதுவாயா பண்றீங்க? உம். அதான் ஐயோ ஐயோ. ஒரு பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். ஆர்டிபி இங்க கல்வியில இருந்து காலேஜ் வரைக்கும் இவங்க நிறைய விஷயத்துல கோட்டை விட்டாங்க. இப்ப கல்வியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேல நியூஸ் ஆர்டிக்கல் நான் சொல்றேன். பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லாதது. ஒருத்தர் சொன்னார் இங்க வந்து ஃப்ரிட்ஜ் கூட இல்லாங்க அந்த சாப்பாடு காய்கறி எல்லாம் வைக்கிறதுக்கு. நான் சொல்றேன் கம்ப்யூட்டர் இல்ல, அப்புறம் புழு பூச்சி இருக்குது சாப்பாடுல, பஸ் வந்து சரியா நிக்கிறது இல்ல. நீங்க மாணவர்களுக்கு இலவச பஸ் சொன்னாலும், அப்புறம் வந்து இப்ப பல்கலைக்கழகத்துல வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான பணிகளை வந்து நீங்க நிரப்பல. அதுக்கப்புறம் வந்து மெரின் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டினீங்களா நாகப்பட்டினத்துல தளபதி கேட்டதுக்கு ஃபிஷரிஸ் காலேஜ் ஏற்கனவே இருக்குன்னு சொல்லிட்டு தற்கொலைத்தனமா பதில் சொன்னவங்கன்னா நீங்க இந்த மாதிரி நாங்க எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போவோம். ஆனா உங்களுக்கு நீங்க ஆர்டிபி சொல்ற மாதிரி வெறும் விளம்பரம் வெறும் பிஆரை வச்சே நம்ம இங்க கரை சேர்ந்துடலாம் அரசியல்ல அப்படின்னு நினைக்கிற ஒரு கட்சி தான் திமுக. அதுக்காக தான் எல்லாரையும் வாங்கி வச்சுப்பாங்க. இன்ஃபுளுன்ஸ்ல இருந்து நடிகர்கள்ல இருந்து அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பிரபலமான இருக்கிறவங்க அவங்களுக்கு ஆதரவா. அதெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா உங்களுக்கும் பாஜகவுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு வந்து தெளிவா தெரிஞ்சிடும். நீங்களும் ஒரு கேபிட்டலிஸ்டிக் மைண்ட் செட் தான். பேருக்காண்டி வெளியில லெப்டிஸ்ட் சோசியலிஸ்ட் பாலிடிக்ஸ் பண்றோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா உங்களோட நிர்வாகத்துலதான் 200க்கு மேற்பட்ட அரசு பள்ளிகள் இங்க மூடப்பட்டிருக்கு. அப்போ அவங்க எல்லாம் எங்க போறாங்க? படிப்பை தேடி எங்க போவாங்க? தனியார் மையத்துக்கு தான். உங்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம்? பேசாம மேமே அடுத்து நீ ஃபியூச்சர்ல வந்து பாஜக இது வரைக்கும் ரொம்ப சைலண்டா இருக்காங்க, என்னன்னு தெரியல. வந்தாங்கன்னா 2 பேரும் கூப்பிட்டு வச்சு ஒரே கேள்வி கேட்கலாம். ஏன்னா இவனுக்கு சொல்ற கேள்வி தான் அவனுக்கு அப்ளை ஆகும், இல்ல அவனை கேட்கற கேள்வி தான் இவனுக்கு அப்ளை ஆகும். ஸோ நமக்கு டிஸ்கஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ப்ரோ. ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். ஏன்னா அவங்களும் மறைமுக ஃபுல்லா பிஆர் உறவுக்காரர்களை சும்மாவா பிஆர் சொல்றாங்க? ஃபுல்லா இந்த விளம்பர முகத்துல தான் இருப்பாங்க. இவங்களும் ஃபுல்லா விளம்பர முகத்துல தான் இருப்பாங்க. ரொம்ப ஈஸியா டிஸ்கஷன் முடிச்சுட்டு போயிடலாம். இது எக்ஸ்ட்ரீம்லி இல்ல ஷேம்ஃபுல். இந்த விளம்பரமும் ஃபெயிலியர் தான். நீங்க என்ன சொல்றீங்க? தீஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஷேம்ஃபுல். ஆனஸ்ட்லி நான் சொல்றேன். சி ஒரு கவர்மெண்ட்ல இருக்கும்போது இட் இஸ் இண்டெட்டட் ஆர் இட்ஸ் பவுண்டட் டு சர்டன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ங்க. என்ன ஒரு 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 நீங்க ஒரு சில விஷயங்களை எடுத்து பண்ணும்போது என்ன நீங்க பேசக்கூடிய ஐடியாலஜிக்கு நீங்க பேசக்கூடிய விஷயங்களுக்கு ரொம்ப முரணா இருக்கிற மாதிரி இங்க 1008 பிரச்சனைகள் இருக்கு. இந்த பயாஸ்டு மைண்ட் செட்டே வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு மைண்ட் செட்டுங்க. ஒரு செக்ஷனை மட்டும் நான் பார்ப்பேன், இன்னொரு செக்ஷனை நான் கன்சிடர் பண்ணிக்க மாட்டேன். நான் வந்து என்னால பிஆர் பண்றதுக்கு உள்ள கண்டெக்ஸ்ட் மட்டும் தான் நான் பேசுவேன், மற்ற பிரச்சனைகளை நான் பேச மாட்டேன்றது இதுவே வந்து இட்ஸ் மோர் டேஞ்சரஸ் மூவ். இந்த 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 அரசியல் அப்ரோச் வந்து நம்மள இன்னைக்கு நமக்கு பார்க்கும்போது நல்லா இருக்கும், ஃபயர் விடுறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி மேடைகளில் விதவிதமா லைட்டை போட்டு ஷோவை போடும்போது நல்லா இருக்கும். என்ன யோசிச்சு பாருங்களேன். இப்ப இன்னைக்கு இந்த 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 மக்கள் வந்து ஒரு பாமரன் இருக்கான் தெரியுமா? அது எனக்கு என்னன்னா அந்த ஷோ எவனும் பார்க்கவும் மாட்டேன்றாங்க. ஐயா நம்ம இந்த கீழே இருக்கிற இந்த ஏற்பட்ட பூப்பிங்க வந்து நம்ம இங்க உட்காந்து வெட்டியா டைம் ஸ்பெண்ட் பண்ற விட்டுட்டு அங்க உங்க முதலமைச்சர் மாங்கு மாங்குன்னு கத்துறாப்புல. போய் உட்காந்து அவர் ஷோவையாவது பாருங்க, வியூஸ் அது கூடும். நீ 3 சேனல் உண்மையிலே லைவ் போடுறான், ஒருத்தர் மானஸ்தனா பாக்குறதுக்கு ஆள் இருந்தா இல்லாம இருக்கு. திமுக காரன் லிசனர்ல இருக்கிறவன் உண்மையிலே மனிதநேயம் உள்ள ஆளா இருந்தா, மானஸ்தனா இருந்தா, மனுஷனா இருந்தா, பேசிக்கலி அந்த கிட்னி திருட்டை பத்தி ஒருத்தர் காமெடி ஜோக் பண்ணிட்டு இருந்தாருங்களா. நீங்க ஈவிரக்கம் இல்லாத நெஞ்சில ஈரம் இல்லாத ஒரு கூட்டம் வந்து ஒரு எம்எல்ஏ கிட்னி திருட்டை பத்தி இது பண்றாரு. நான் டாபிக் திசை திருப்பல. பேசிக்கலி இவங்க எவ்வளவு ஒரு காலஸ் லாட்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு கோல்டு பீப்புள். அதாவது ஒரு எம்பத்தியே இல்லாம
மக்கள் விரோத அரசியல்னா இதுதான். ஒரு எம்பத்தியே இல்லாம இப்ப அட்லீஸ்ட் நீங்க பதில் சொல்றீங்க, இதை ஒரு நகைச்சுவை பொருளாக்கியா நீங்க பதில் சொல்லுவீங்க? உங்களுக்கு அவ்வளவு ஒரு டீசன்சி இல்ல. அதான் இவங்க மான்ஸ்டர் தான் இவங்களுக்கு எல்லாம் கரெக்ட். ப்ரோ இத வந்து தளபதி பேசினதுக்கு அப்புறம் இது நியூஸ்ல பெரிய ஸ்ப்ரெட் ஆகும் பாருங்க. இப்ப அதிமுக வந்து எடப்பாடி பேசிட்டாரு முந்தானேத்திக்கு, இப்ப தளபதி அதுக்கப்புறம் பேசினதுக்கு அப்புறம் இது பெருசா வரும். இது இல்லாம இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, திமுகலயே இதை பத்தி வந்து வெளியே பெருசா சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. சோசியல் மீடியால யூடியூப்ல எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, இது சரியான செக், ஆனா இது பெரிய ஆளு பேசினாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து பதிலே வர முடியாத மாதிரி தான் செக் வச்சிருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர் முதற்கொண்டு வந்து ஒண்ணும் செய்ய முடியாத மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமா, கேஸும் போட முடியாத மாதிரி அப்படின்னு லாக் ஆயிட்டாங்க. ரொம்ப அழகா அதுல ஏன்னா அதை வந்து காட்டுறது எப்படி காட்டுவாங்கன்னா, அந்த மக்கள் வந்து வாலண்டரியா வந்து அவங்களோட கிட்னியை வித்துட்டு காசு வாங்கின மாதிரி. ஆனா அவங்க அந்த நிலைக்கு தள்ளப்பட்டாங்கிறது தான் உண்மை. சிஸ்டமேட்டிக்கா இது நடக்குதுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப விளிம்பு நிலையில இருக்காங்க, காசு இல்ல. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, தான் விருப்பப்பட்டு வந்து கொடுத்தா அது பிரச்சனை இல்ல அப்படின்னாங்க. இது வந்து அவங்க கிட்ட கிட்னி இல்ல, அது டேமேஜ் ஆன தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் உடம்புல இன்னொரு உறுப்பு எடுத்து பாத்துருக்கானுங்க. அதுதான் பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னாங்க. சோ அதுதான் ரொம்ப பெரிய தப்பு. அது அவங்க கிட்ட பர்மிஷன் இல்லாம கேட்காம வெறும் 4 லட்சம் அது மாதிரி கொடுத்து இவன் 40 லட்சத்துக்கு மேல அடிக்கிற மாதிரி பார்த்தாங்களாமா. சோ இது வந்து ரொம்ப நமக்கு மேல இருக்கிற ஏதாவது தேருமாங்கிற அளவுக்கு ஆபரேஷன் செஞ்சிருக்கான். அவனுக்கு தேவைப்படுறது வேற ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது தகுந்த மாதிரி பாத்துருக்காங்க அந்த பேஷண்ட் இருந்து. மறுபடியும் ஒரு தடவை இந்த கூட்டத்துக்கு ஆட்சி எப்படியாவது அமைஞ்சிருச்சுன்னு வைங்க, தமிழ்நாடு கடவுளால அதத்தான் இப்ப நான் சொல்ல வந்தேன். ஒரே ஒரு தடவை இந்த தடவை அவனுக்கு விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலே திரும்பி அதுக்கப்புறமேல் வந்து தளபதி சொல்ற மாதிரிதான் தான் எதிரியை கூட கெஞ்ச விட்டாரு அப்படின்னு சொன்னார்ல தளபதி எம்ஜிஆர் கிட்ட. சோ அந்த மாதிரிதான் இது நிச்சயமா இது நடக்கும். அந்த 4 வருஷத்துக்கு அதுக்கப்புறமேல் ஸ்டாலின் இருந்தாலும் சரி, அது வேற விஷயம். அதுக்கப்புறம் உதயநிதி அந்த தேவையில்லாம வார்த்தைகளை விடாதீங்க. அதெல்லாம் நீங்க எதுக்கு அந்த பேச்சு இதே ஏதோ வேண்டாம். சரி ஓகே, நம்ம ஏதாவது பேசணும், எல்லாருக்கும் வார்த்தைகள் வரும், விடுற வார்த்தைகள் கவனமா விடுங்க. அனாவசியமா பேசாதீங்க. ஓகே சப்போஸ் அதுல வந்து இது மாதிரி இருந்தா கண்டிப்பா அதுக்கப்புறமேல் வந்து இவங்க வருது ரொம்ப சாத்தியம் எல்லாம் போயிடும். அதுவும் இல்லாம இதுல இன்னொரு என்ன பெரிய பயனா, அவங்க எல்லாத்துக்குமே அதிகமா ஊழல் பண்ண முடியாம போயிடும் அப்படின்னு பயப்படுறாங்க. திமுக நம்பி இருக்கிற கூட்டணி எல்லாம் இதுதான் அடிப்படை. ரொம்ப பயப்படுறது அவங்களுக்கு. அவங்க டிஎன்ஏவே காசுதான். அவங்களுக்கு எப்படியாவது ஆட்சியில வந்து அவங்க 12 வருஷம் எதிர்கட்சியில இருந்தாலும் அடுத்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு அவங்க கிட்ட காசு இருந்தது. அவங்க கிட்ட ஒரே ஒரு ஆட்சி காலம் போதுமான அளவுக்கு அடிச்சு வச்சிருவாங்க. நம்மள அணிலுங்கிறாங்க, அந்த அணில் விண்டருக்கு சேர்க்கும் இல்ல, அளவுக்கு மீறி சேர்க்கும் இல்ல அந்த இதுல, அந்த மாதிரி வந்து இவங்க தான் சேர்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்ப நிதியும் அடுத்தது படம் எல்லாத்துக்கும் காசு, எல்லா துறைகளிலும் காசு. இப்ப ஒவ்வொரு ஊருக்கும் தளபதி சென்று அந்த மாவட்டத்துல இருக்கிற நிர்வாக சீர்குலைகள் எல்லாம் வந்து சொல்லும் போது இவங்க ஒன்னொன்னுக்கும் பதில் வந்து கதறாங்க. இப்ப ரெடி ஆகுறாங்க, ஐயோ அவர் அடுத்தது அங்க போறாரா, அங்கே செக் பண்ணி வைங்க, அந்த மாதிரி போயிட்டாங்க. ஒரு யூஸ்லெஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆர்டிபி 2021ல ஓட்டு போட்டவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பெரும் ஏமாற்றம் தான். பாஜகங்கிற ஒரு பூச்சாண்டியை காட்டி கடைசி வரைக்கும் நீ அரசியல் செஞ்சுட்ட. ஹைப்பர் லோக்கல் இஷ்யூஸ் எல்லாம் ஃபோக்கஸ்க்கு வரும்போது the narrative was easy for them. இல்ல இங்க பெரிய ப்ராப்ளமே அதான். நம்ம இங்க வந்து இந்த ப்ரொபகண்டாவையும் இந்த ஃபேக் நியூஸுமே நம்ம எடுத்து இங்க சொல்ல வேண்டிய டைம்ல மக்கள் பிரச்சனை 1000 பிரச்சனை இருக்கு. நான் மேல ஒரு வீடியோ பிங் பண்ணியிருக்கேன். எவ்வளவு என்ன எக்ஸ்டென்ட்ல அந்த ப்ரமோஷன் மைண்ட் செட்ல இருக்கிறாங்கன்றத பார்க்கும்போது சீரியஸ்லி ப்ரோ, இதெல்லாம் வந்து இது என்ன விதமான ஒரு மனநிலைன்னு எனக்கு புரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு விளம்பர மாடல்னே ஆயிட்டாங்க. அதே பிஜேபி அஜெண்டா தான். கடுப்பா இருக்குது பார்க்க. அங்கிட்டு பிஜேபி காரனை பார்த்தோம்னா ஒரு பக்கம் எரிச்சலா இருக்குன்னா, அவனை விட்டுட்டு இங்க நம்ம உள்ளூர்ல நம்ம வித்தியாசமா நமக்கு எப்பயும் இருந்த ஒரு அரசியல் இருக்குன்னு பார்த்தோம்னா, டேய் அதே தான்டா நீங்களும் பண்றீங்க, கடுப்பா இருக்குடா, கொஞ்சமாச்சு வித்தியாசமா இருக்குடா, அவன் பண்ண அதே திருத்தத்தை நீங்களும் பண்ணீங்கன்னு என்ன அர்த்தம்? சீரியஸ்லி போட் பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. இது நமக்கு 1% தானே இது கிடைச்சிருக்கு, நமக்கு இந்த மாதிரி ஃப்ராட் தன பண்ணிருக்கானுங்க. இது இப்பதான் நமக்கு தெரியுது. நான் ஹானஸ்டா சொல்றேன், இப்படி இந்த மாதிரி ஒரு டூல் கிட் அரசியல் எல்லாம் பண்ணுவான்ட்டு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. ஆனா இந்த மாதிரி தான் இறங்கி இருக்காங்க அப்படிங்கறாங்க. அவனை பத்தி தெரிய அவன் எக்ஸ்போஸ் ஆகதான் நமக்கு நம்ம தொடர்ந்து பேசதான். இப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா இவன் இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கான், எல்லாரோடையும் எவ்வளவு கோஆர்டினேட் பண்றான், இப்படி கனெக்டடா இருக்காங்க. இன்னைக்கு ஒருத்தர் ஒரு பையன்ல வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாப்ல ப்ரோ. அதாவது அந்த ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு, அந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்க பசங்க எல்லாம் எவனோ ஒருத்தன் ஐடி செல்ல இருக்கிறானா, அவர் அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவங்க வந்து ஒரு ட்வீட் கொடுப்பாங்க, அது சரி தப்பு இதெல்லாம் கிடையாது, நீ அதை ஃபார்வர்ட் பண்ணணும், ஏன்னா நீ கொடுக்கறத ரீட்வீட் பண்ணணும், போஸ்ட் பண்ணணும், இதை நீ போட்டேன்னா அவனுக்கு மாசம் சம்பளம், இதெல்லாம் நீங்க செய்யலைன்னா உன்னை அந்த டீம்ல வச்சுக்க மாட்டாங்க. என்ன அவர் அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு ப்ரோ. அவங்களுக்கே அதாவது அந்த நியூஸ் சரி தப்பு கரெக்ட் அதெல்லாம் உன்னுடைய ஒப்பீனியன் வந்து டஸ் நாட் மேட்டர் அந்த ட்வீட்ல. ஏன்னா அவன் வந்து ஒரு ஸ்கிரிப்டடா உனக்கு கொடுக்குறான், நீ அந்த ஸ்கிரிப்ட் எழுதுன மாதிரி ஃபாலோ பண்ண போகணும். இதுல எங்க சமூக நீதி இருக்கு, இதுல எங்க பகுத்தறிவு இருக்கு? நீங்களே நம்பர் ஒன் மல்மட்டையா இருக்கீங்கடா. அது தப்புதான் சொல்லி பேசுற அளவு கூட உனக்கு
திராணி இல்லைன்னா நீ அப்புறம் எதுக்கு இந்த இந்த இது இப்ப நான் தான் ப்ரோ எனக்கே வந்து சில நேரம் யோசிச்சு பார்க்கும்போது அட பாவீங்களா இவ்வளவு ஒரு ஸ்கிரிப்டடா இப்படி தத்தித்தனமா ட்வீட் போடுறவங்க நம்மளும் போய் இவனை மதிச்சு ரிப்ளை வேற பண்ணிக்கிட்டு இருக்க மேடம் என்ன இல்ல அவன் அடி காசுக்கு இல்ல நீங்க பேசுவாங்க இந்த மாதிரி சுயமரியாதைக்காக அப்புறம் திராவிட இயக்கம் அதுக்கப்புறம் தான் திமுக உருவானது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கடா போச்சு உங்க சுயமரியாதை இயக்கம்? அவங்க அண்ணா கட்சியா பத்தி இருக்கும் அவங்க போது என்ன பகுத்தறிவு இந்த டூல் கிட் பாலிடிக்ஸ் எடுத்துக்கிட்டு பண்ணாரு இல்ல அவருக்கு பின்னாடி இருந்த இளைஞர்கள் கூட்டால காசு கண்டிப்பா நின்றாங்கல்ல காசு கண்டிப்பா இவங்க நிக்கிறது அது ஒரு அரசியல் ஒரு விளைவு தான் மக்கள் சேவைக்கு ஆண்டி நீ காசு கொடுத்து ஒருத்தனை வேலை வாங்குறேன்னா அது என்ன மக்கள் அரசியல் அங்க ப்ரோ இதோட உன் விளைவு கட்சிக்காரனுக்கே நீ என்னன்னா காசு கொடுத்தாதான் வேலை செய்வான்ற ஒரு 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 அப்படி நீ ஒரு 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 கட்சியை கட்டமைக்கிறேன்னா அந்த கட்சி என்ன மாதிரி கட்டமைப்புல இருக்கும் இப்ப புரியுது ப்ரோ இவங்களுக்கு ஏன் வந்து அடுத்து இந்த வாரிசில் உள்ளவங்களுக்கு எல்லாம் முட்டு கொடுக்குறாங்க எப்படி அந்த அந்த கட்சிக்குள்ள வந்து எல்லாமே அதெல்லாம் எடுபடுது அதெல்லாம் அதுவும் அவங்க இப்பதான் கொஞ்சம் புரியுது டிஎன்ஏலயே நமக்கு ஊறி போனது. அதுவும் அவங்க டிஎன்ஏலயே ஊறி போனது. இப்ப பகுத்தறிவு சுயமரியாதைலாம் ப்ரோ சும்மா ஊர்ல வந்து பந்தா லீஸ்ட் பாதர் காட்டிக்கிறது. ப்ரோ அவனை சிந்திக்க விடுறது இவன் கேள்வி கேட்கற இப்ப நம்ம கட்சியில எல்லாம் நம்ம 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 பொது நம்ம ஜிஎஸ்ஏ ஒரு இது பண்ணாருன்னா வி டோன்ட் ஹெசிடேட் டு வாய்ஸ் இட் அவுட் என்ன நம்ம கேள்வி கேட்கறோம்னா அவ்வளவு ஆணித்தரமா கேள்வி கேட்கறோம் நீ என்ன பண்ற நீ என்ன செய்யறன்றது நம்மளால நம்ம கிட்ட அந்த டெமோக்ராட்டிக் வாய்ஸ் நம்மளுக்கு யாருமே வந்து இது பண்ணல நம்ம வாய்ஸ் அவுட் பண்றோம் ஆனா இவனால பாரு நீ காசுக்கு வாங்கினேன்னா அங்க எங்க நீ வாய்ஸ் அவுட் பண்ணுவ நீ காசுக்காண்டி வேலை செய்யற நீ ஒன்னு அதுல வந்து சமூக நீதி எங்க இருக்கு இல்ல ஒரு கட்சியே ஒரு தப்பான ஒரு இது எடுக்குது நீ என்ன அங்க போய் பேசிட போற இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்கு இவங்களுக்கும் சேர்த்து நம்ம நீ அடுத்து போற காலங்கள்ல எப்படி தெரியுமா இருக்க போது அடைய பாவுண்டா இவங்களே அங்க போய் கொத்தடிமையா இருக்காங்க அவங்களையும் சேர்த்து நம்ம தான் காப்பாத்துற மாதிரி வர